அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த இஸ்லாமிய திருமணத்தில் முக்கியமாக பார்த்தோமானால் பெண்ணினுடைய சம்மதம் மிக முக்கியம் என்று மார்க்கம் சொல்லி காட்டுகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தெரிவிக்கிறார்கள். புகாரி 6971 பதிவாகி இருக்கின்றது. இந்த மாதிரி ஒரு கன்னி பெண் ஆனாலும் சரி, விதவை பெண்ணானாலும் சரி, சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும்போது ஆயிஷா கேட்குறாங்க, கன்னி பெண்ணுன்னா விதவை பெண்ணா பரவாயில்ல, திருமணத்துக்கு சம்மதம் சொல்லிடுவாங்க, கன்னிப்பெண் எப்படி சம்மதம் தெரிவிப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவளுடைய மௌனமே சம்மதம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அப்போது இந்த சம்மதம் அப்படின்றது திருமணத்தின் போது யாராக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு இந்த சம்மதம்ன்றது அவங்களுக்கு சொல்லணும், அவங்களுக்கு உரிமை இருக்குது. ஒரு கன்னி பெண் தனக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த திருமணத்தை தடை செய்யவும் அவளுக்கு உரிமை இருக்குது. எல்லாருக்கும் ஓகே இருக்கும், எல்லாரும் ஓகே, ஆமாம் செஞ்சில் முடிச்சிடலாம் இந்த மாப்பிள்ளையே அப்படின்னு சொல்லும்போது, அந்த பெண்ணுக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த பெண் தைரியமாக தனக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்வதற்கான உரிமை நம்முடைய மார்க்கம் நமக்கு கொடுத்திருக்கின்றது. இதை நாம் பின்பற்ற வேண்டும். ஆனால் இன்றைய சமுதாயத்தில் சம்மதம் இல்லாமலே எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. திருமணம் செய்பவர்களுடைய சம்மதம் கண்டிப்பாக வேண்டும், ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இன்று ஆணிடம் கேட்கப்படும் அளவுக்கு பெண்ணிடம் கேட்கப்படுவதில்லை. ஆண் சொல்லிடுவான் இது நமக்கு செயல்பட்ட அப்போ ஆனால் பெண்ணிடம் கேட்கப்படுவதே இல்லை. எல்லாம் இவங்களாவே செஞ்சு இவங்களாவே ஒரு முடிவு செஞ்சு முடிச்சுக்கிறாங்க. ஆனால் அப்போ நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி, நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி காட்டுற மாதிரி நபி வழியினுடைய திருமணத்தை பின்பற்றி அந்த மற்ற கலாச்சாரத்துடைய திருமணத்தை நாம் புறக்கணித்து இவர்கள் சொன்னபடி நடக்க வேண்டும் என்று ஒரு நல்மக்களாக இறைவன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறியவாறு முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.